ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி கால் சைடும் புட் சைடும் ரெண்டுலேயும் ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கன்னு இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்க அனைத்து கட்டணும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவை. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே, எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி அனலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி. ஓகேவா? அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட் சார்ட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ண போகிறோம். 5 மினிட் சார்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இண்டிகேட்டரில் போய் இஎம்ஐ செலக்ட் பண்ணணும். அதுவும் 20 EMA பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். அதனால் இஎம்ஐ எடுக்க போகிறோம். மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு லென்த் நம்ம வந்து 20 EMA ஓகே 20 லென்த்தில் போய் நாங்கள் செட்டிங்ஸ் போய் லென்த்தில் வந்து 20ன்னு மாற்றிக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து 20 EMA பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து மார்க்கெட் வந்து 20 EMAக்கு மேலே இருக்க கீழே இருக்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்றைக்கி தேதி வந்து 6ஆம் தேதி. மார்க்கெட்டு 20 EMAக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே இப்போ வந்து மேலே இருக்குது. அப்போனா மார்க்கெட்டு வந்து கீழே கரெக்ஷனாக வந்து 20 EMA தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? எந்த கேண்டில் வந்து இந்த 20 EMAக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதோ அதோட ஹையும் லோவும் நோட் பண்ணிக்கோங்க. ஹையை பிரேக் பண்ண நம்ம கால் சைடும், லோ பிரேக் பண்ண புட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வாங்க. இப்போ மார்க்கெட் வந்து அழகாக இங்கேருந்து 20 EMAக்கு மேலே தான் ஓப்பனாக க்ளோஸ் வச்சு மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், இந்த 20 EMA தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கணும், இல்லை வந்து டச் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கணும். வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் அழகாக இங்கேருந்து வந்து அந்த 20 EMA டச் பண்ணிட்டு மேலே பவுன்ஸ் பேக் மேலே ஏறிடுச்சு. ஓகேவா? மறுபடியும் பாருங்க, பவுன்ஸ் பேக்கு மேலே போய்ட்டு மறுபடியும் அதே 20 EMA டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஏறிடுச்சு. ஓகேவா? நம்ம வந்து இந்த தாண்டி க்ளோஸ் வைக்கணும். அப்போ வெயிட் பண்ணணும். அதுவே வெயிட் பண்ணணும். கரெக்டாக மார்க்கெட் இங்கே பவுன்ஸ் பேக்கை தொட்டு மேலே ஏறிச்சு. மறுபடியும் கரெக்டாக பாருங்க, இந்த 11:50 கேண்டில், இந்த 11:50 கேண்டில் கரெக்டாக 20 EMA தாண்டி கீழே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா இந்த கேண்டிலோட ஹையும் லோவும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதோட ஹையும் லோவும் நோட் பண்ணிக்கணும். ஹையையும் லோவும் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு ஹையை பிரேக் பண்ணால் நம்ம வந்து கால் சைடும், லோ பிரேக் பண்ண புட் சைடும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக பாருங்க, இந்த 10:50 கேண்டில் வந்து கரெக்டாக வந்து 10:50 கேண்டில் வந்து கரெக்டாக இந்த 20 EMA தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். அதுவும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுக்கலாம். அதனால் இதோட ஹை எவ்வளோ நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம ஸ்டாப்லஸ் எங்கே வைக்கணும்னா, இந்த ஸ்விங் எங்கே ஸ்டார்ட் ஆகி பார்க்கணும். கரெக்டாக இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துருக்கு. அப்போனா இதை நம்ம ஸ்டாப்லஸ் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம ஸ்டாப்லஸ் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம டார்கெட் வந்து மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங் ட்ரேடிங், அதாவது 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, மார்க்கெட் 10:50 கரெக்டாக 20 EMA தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு கையை பிரேக் பண்ண, லோவை பிரேக் பண்ண ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்த கேண்டில் பாருங்க, இந்த ஹையும் உடைக்கல, லோவும் உடைக்கல இந்த கேண்டில். அப்புறம் வந்து கரெக்டாக பாருங்க, இந்த பௌர்ணமி கேண்டில், இந்த பௌர்ணமி கேண்டில் வந்து கரெக்டாக இந்த லோவை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா? லோவை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ் என்னது, லோவை தான் தாண்டி லோவை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருக்காங்க. லோ ப்ரைஸ் வந்து 24,091. அப்போனா 24,000 புட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கணும். நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்? கரெக்டாக பாருங்க, இந்த பௌர்ணமி கேண்டி தான் அந்த லோவை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில்னா 11:05 கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வாங்க, 24,000 புட் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். நம்ம என்ட்ரி எப்போ? நம்ம என்ட்ரி 11:05க்கு. ஏன்னா 11:05 கேண்டில் கரெக்டாக தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கேன். லோவை தாண்டி க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? 11:05 கேண்டிக்கு நான் என்ட்ரி எடுத்துடணும். ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் டார்கெட் 10 பாயிண்ட். ஓகேவா? 11:05 கேண்டி நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஓப்பன் பேஸில் 11:05 ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துடணும். என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். நம்ம என்ட்ரி எவ்வளவு? 152. அப்போ நம்ம டார்கெட்டை சொன்னோம் மினிமம் 10 பாயிண்ட்னா 152 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 162. அப்போ நம்ம டார்கெட் வந்து 162. ஓகேவா? நம்ம டார்கெட் 162.
நம்ம டார்கெட் 162 எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வாங்க மார்க்கெட் வந்து கரெக்டாக 150 நம்ம என்ட்ரி கிடச்சிச்சு. ஓகேவா? மார்க்கெட் டச் பண்ணி கீழே இறங்கி பாருங்கள், கீழே உடைக்காம இந்த சப்போர்ட் உடைக்காம அதுலேயே ரிவர்சல் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க கரெக்டாக இந்த கேண்டில் கரெக்டாக பாருங்கள், இந்த 12-20 கேண்டில் கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு? 11:05 என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து கரெக்டாக இந்த 12-20 கேண்டில் கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? உடனே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா 10 மணி நேரத்தில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? அதேமாரி மறுபடியும் பார்க்குறோம். மறுபடியும் சார்ட்டை மறுபடியும் நிஃப்டி பார்ப்போம். மறுபடியும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ வந்து நிஃப்டியில் நம்ம வந்து இது வந்து பழசை எரேஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அதேமாரி 20 EMA செலக்ட் பண்ண போகிறோம். மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷன் எடுக்க போகிறோம். ஓகேவா? 20 லென்த்தில் போய் நம்ம 20 மாற்ற போகிறோம். ஓகேவா? ஓகே, முதல் ட்ரேடும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? முதல் ட்ரேடுங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் கரெக்டாக முதல் இது நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டு மறுபடியும் பாருங்க கீழே இறங்கிட்டே இருக்குது. மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது. ஓகேவா? அழகாக இங்கேருந்து இறங்கி மார்க்கெட்டு கரெக்டாக மார்க்கெட் அழகாக கீழே இறங்கியிருக்கேன். இறங்கிட்டு மறுபடியும் இந்த 20 EMA தாண்டி மறுபடியும் க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா இதோட ஹையும் லோ நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஹையும் லோ நோட் பண்ணிக்கணும். இதோட ஹையவும் இதோட லோவும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நோட் பண்ணிவிட்டு ஹையை உடச்சா நம்ம கால் சைன், லோ உடச்சா புட் சைன் பார்க்க போகிறோம். மார்க் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த கேண்டில் வந்து 20 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கணும். கரெக்டாக பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி கரெக்டாக இந்த கேண்டில் கரெக்டாக லோ தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா நம்ம வந்து மறுபடியும் புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அப்போனா எப்போ என்ட்ரி எடுக்கணும்? லோ தாண்டிடுச்சு. அப்போனா நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக 11:40 என்ட்ரி எடுத்துக்கணும். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து லோவை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. லோ 24,86. அப்போனா 24,000 மறுபடியும் புட் ப்ரைஸ் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துடலாம். ஓகேவா? மறுபடியும் பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருக்குது, கீழே இறங்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் அகைன் பாருங்கள், மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் நான் வச்சுக்கோங்க 20 EMA தாண்டி ஏதோ க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே கரெக்டாக மார்க்கெட் கீழே இறங்கி அழகாக இந்த 13:15 அதாவது 1:15 கேண்டில் கரெக்டாக இந்த 20 EMA தாண்டி மேலே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா மறுபடியும் இதோட ஹையை நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஹையும் லோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட ஹையும் லோ நோட் பண்ணிவிட்டு ஹை உடைக்க லோ உடைக்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த கரெக்டாக வந்து மார்க்கெட் கீழே இறங்கி இந்த 20 EMA தாண்டி இந்த 11:15 கேண்டில் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டான். இதோட ஹையோட நோட் பண்ணிவிட்டு ஹையை பிரேக் பண்ணால் நம்ம கால் சைடு, லோ பிரேக் பண்ணால் புட் சைடு, அதே கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து 11:15 கரெக்டாக வந்து 20 EMA தாண்டி மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டேன். அப்புறம் அடுத்த கேண்டில் 1:20 கேண்டில் கரெக்டாக வந்து ஹையை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா? ஹையை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா வந்து இப்போ நம்ம வந்து என்ட்ரி வந்து கரெக்டாக எப்படி நான் வச்சுக்கோங்க. ஹையை தாண்டி எப்போ இந்த 1:20 கேண்டில் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டிலான 1:25 கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த ஹையை தாண்டி பிரேக் பண்ணிடுச்சு. ஹை அளவு 24,068. மறுபடியும் இப்போ 24,000 கால் ப்ரைஸில் இப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் 24,000 புட் ப்ரைஸ் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. அதேமாதிரி இப்போ மறுபடியும் இந்த 24,000 கால் ப்ரைஸ் மறுபடியும் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ 24,000 கால் ப்ரைஸ் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? நம்ம ஸ்டாப் லாஸுங்கிறது இப்போ இந்த 20 EMA தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கா. இந்த ஸ்விங் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? இங்கே தான் ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அப்போனா இதை தான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் லோ. இந்த லோவை நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். ஓகேவா? நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு? கரெக்டாக அழகாக மார்க்கெட் கீழே இறங்கி கரெக்டாக இந்த கேண்டில். ஓகேவா? கரெக்டாக இந்த 1:15 கேண்டில் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஒரு 20 EMA தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டேன்.
ஓகேவா? இப்போ இதோட ஹையோ லோ நோட் பண்ணிவிட்டு இப்போ ஹையை பிரேக் பண்ண லோ பிரேக் பண்ண ஃபஸ்ட்டு பார்க்கணும். கரெக்டாக அடுத்த கேண்டில் 1.20 கேண்டில் அழகாக அந்த ஹையை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா? க்ளோஸ் வச்சுட்டோம். நம்ம அதுக்கு அடுத்த கேண்டிலான 1.25 கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது எதை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கேன்? 24,000 தான் 24,068 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்படின்னா 24,000 கால் ப்ரைஸ் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்? கரெக்டாக 1.20 கேண்டில் தான் கரெக்டாக அந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டிலான 1.25 கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? 24,000 கால் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கணும். 1.25 கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். 24,000 கால் ப்ரைஸில் போய் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம். 24,000 கால் ப்ரைஸ் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம பண்ணக்கூட ஸ்கால்பிங் ட்ரேடிங்னா மினிமம் 10 பாயிண்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வந்து 24,000 கால் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி. ஓகேவா? நம்ம என்ட்ரி எவ்வளோ 1.25 என்ட்ரி எடுக்கணும். அதாவது 13.25 நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? 13.25 நம்ம என்ட்ரி எடுத்தணும். 13.25 அதாவது 1.25 ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? ஓகேவா? நம்ம என்ட்ரி எவ்வளவு 270. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் சொல்லிடணும். அப்படின்னா 270ஓட ஒரு 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு 280. அப்போ நம்ம டார்கெட் 280. நம்ம என்ட்ரி 270. நம்ம டார்கெட் 280. ஓகேவா? பாருங்க வந்து கரெக்டாக வந்து நம்ம 11.25 என்ட்ரி எடுத்துட்டோம். இந்த கேண்டி என்ட்ரி எடுத்தாச்சு 270. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். பாருங்க 1.25 நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. அழகாக இந்த 1.30 அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. ஆக மொத்தம் புட் சைடு ஒரு 10 பாயிண்ட், கால் சைடு ஒரு 10 பாயிண்ட் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல்ல ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட் எடுத்துக்கிட்டு 5 மினிட் வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து நம்ம வந்து 20 mm பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அவன் 20 mm செலக்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் ஃபஸ்ட்டு 20 mm மேலே இருக்க கீழே இருக்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 20 mm மேலே தான் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போனா கரெக்டாக கீழே வர வெயிட் பண்ணணும். கரெக்டாக இந்த 20 mm தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுன்னா அதோட ஹையை எவ்வளோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டு ஹையை பிரேக் பண்ண நம்ம கால் சைடும் லோவை பிரேக் பண்ணால் புட் சைடு என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? இதான் கான்செப்ட். இதை வந்து கரெக்டாக பார்த்துட்டேங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்பாட் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.